இன்றைக்கி நம்ம பொட்டுக்கடலையில் குருமா எப்படி வைக்கிறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். இட்லி, தோசை, பூரி, சப்பாத்திக்கெல்லாம் இந்த குருமாவை வச்சு பாருங்கள், டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். சரி வாங்க குருமா எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம். பொட்டுக்கடலை ஒரு 2 ஸ்பூன் எடுத்துக்கலாம். சோம்பு 1 ஸ்பூன் எடுத்துக்கலாம். இஞ்சி பூண்டு கொஞ்சம் எடுத்துக்கலாம். இதெல்லாம் ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு தண்ணி கொஞ்சம் சேர்த்து நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போது ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு ஒரு கடாயை வச்சுக்கிட்டு எண்ணெய் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். கடுகு, உளுத்தப்பருப்பு சேர்த்துக்கலாம். கடுகு நல்லா வெடித்ததும் 2 பெரிய வெங்காயத்தை நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன், 2 பச்சை மிளகாய், கருவேப்பிலை இதெல்லாம் இதில் சேர்த்துக்கலாம். இதை நல்லா வதக்கிக்கலாம். பெரிய வெங்காயம் கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கோங்க, டேஸ்ட் அப்போ தான் நல்லாயிருக்கும். வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கொஞ்சம் சேர்த்துக்கலாம். இதை நல்லா வதக்கியாச்சு. 2 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன், இதையும் இதில் சேர்த்துக்கலாம். மஞ்சள் தூள் 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். சில்லி பவுடர் 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். உப்பு கொஞ்சம் சேர்த்து இதை நல்லா வதக்கிக்கலாம். லைட்டாக தண்ணி கொஞ்சம் சேர்த்து இதை நல்லா வதக்கிக்கலாம். தக்காளி நல்லா கிரேவியாக வதக்கியாச்சு. இந்த ஸ்டேஜில் நீங்கள் உருளைக்கிழங்கு இருந்தாலும் சேர்த்துக்கலாம். இப்போ நான் உருளைக்கிழங்கு சேர்க்காம தான் செய்கிறேன். இப்போ நம்ம அரைச்சி வச்சுருந்த பொட்டுக்கடலை, சோம்பு, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு எல்லாம் இதில் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இதை நல்லா கொதிக்க வச்சிடலாம். இது ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். அவ்வளோதாங்க, வேறு லெவலில் குருமா ரெடி ஆயிடுச்சு. அப்படியே மல்லித்தலை இதில் தூவி இறக்கிடலாங்க. டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். ஸ்பெஷலி பூரி, சப்பாத்திக்கெல்லாம் இந்த குருமா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் இது மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருக்குதுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள்.